நான் ஆஃப்டர் எபிசோடு தான் சொன்னேன். பட் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ வில் பி ஏபிள் டு டூ ஜஸ்டிஸ் ஃபார் டுடேஸ் எபிசோட். நான் வந்து ஒரு கன்சாலிடேட்டடா தான் மேபி எனக்கு கொஞ்சம் ஹியர் அண்ட் தேர் ஐ மைட் மெஸ் அப். ஆலன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்கேயா மிஸ் பண்ணீங்கன்னா மேபி ஐ கேன் ஹெல்ப் யூ ஆட் சம் பாயிண்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே. எனக்கு வந்து இன்னைக்கு அவர் ஆரம்பிச்ச விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரியா, எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, நம்ம வந்து தப்புன்னு ஒரு விஷயத்த வந்து கேள்வி கேட்கிறோம். அவங்க உடனே வந்து அது நான் அப்படி பார்க்கல, நீங்க தான் அப்படி யோசிக்கிறீங்கன்ற மாதிரி சுத்தி விட்டுறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தோட அவர் ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் தி கண்டினியூ டு டூ இட் இன்சைட் த ஹவுஸ். இல்லைங்க, நான் வந்து வீட்டில் வச்சு கரெக்டாக அந்த கரெக்டாக பார்த்துக்கிறேன். இருங்க, எல்லாத்தையும் ட்வீட் பண்ணேன் அதனால. அப்புறம் இந்த விஷயம் கேட்டதாங்க, சாம்பார் விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ண வந்தாங்க. ஏன்னா இதை வந்து ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. இந்த மாதிரி அந்த சாம்பார் வந்து அவர் அந்த சாம்பார் வந்து அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே கரெக்ட் தான். எஃப்ஜே கேட்ட கேள்விகள் எல்லாமே கரெக்ட் தான். பிரச்சனை என்னன்னா, அவங்க எடுத்து வைக்கும் போதே, அதாவது பார்வதி எடுத்து வைக்கும் போதே அதை கேட்காம அவங்க எடுத்து வச்சுட்டு போயிட்டு அதுக்கு அவங்க அந்த ஏரியால இருந்து கிளம்பி போயிட்டு அப்புறம் கேப்டனை கூப்பிட்டு சபரியை கூப்பிட்டு அது ஒரு பிரச்சனையா உண்டாக்கி அதுல வந்து ஒரு விஷயம் பண்ண பார்த்தாரு இல்லையா. அதை நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். அதை அதை வந்து இன்னைக்கு அட்ரஸ் பண்ண மாதிரி எனக்கு பட்டுச்சு. எஃப்ஜே கேட்ட கேள்விலாம் கரெக்ட் அப்படின்னு அவர் சொன்னாரு. யாரு சேது நான் சொன்னாரு. ஆனா அந்த சாம்பாருக்கு வந்து இவ்வளவு பண்ணணுமான்ற மாதிரி ஒரு கொட்டு வச்சாரு. அது கரெக்டா இருந்துச்சு. அதே மாதிரி பார்வதி அகைன் ஒன்ஸ் அகைன் லேக் ஆஃப் அக்செப்டன்ஸ். இந்த விஷயத்த கூட அவங்க கரெக்டா ரிசீவ் பண்ணிக்கல. அதுக்கு அவங்களையும் வந்து சாம்பார் தானே, அதை எடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு இருந்திருக்கலாமேன்னு முடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், அதை இவ்வளவு பெருசா ஆக்க வேண்டாமேன்றத அவர் அப்படி அட்ரஸ் பண்ணாங்க. அடுத்தது வந்து இந்த வளர்ப்பு பத்தி பேசியிருப்பாங்க இல்லையா. விக்ரம் ஒரே ஒரு பாயிண்ட் இதுல ஆட் பண்ணிக்கிறேன் நானு. எஃப்ஜேக்கு வந்து ரோஸ்ட் கிடைக்கும் பிகாஸ் ஹி த்ரூ அவே த ஃபுட். நீங்க வந்து சாம்பார் வேணும் அப்படின்றதுக்கு தான் ஆர்கியூ பண்ணீங்க. டு ஹாவ் தட் ஃபுட் யூ வாண்டட் த சாம்பார். பட் ஒன்ஸ் தட் சாம்பார் வாஸ் இன் யுவர் ஹேண்ட், அந்த கோவத்துல வந்து நீங்க உப்மாவை வந்து தூக்கி போட்டீங்க. யூ த்ரூ அவே த ஃபுட். யுவர் ஆங்கர் வாஸ் நாட் மென்ட் டு பி இன் த ரைட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரியும் லைட்டா அந்த உப்மாவை வந்து ரோஸ்ட் பண்ணாரு எஃப்ஜேவை. கண்டினியூ. ஆமா, ஓகே. அதுக்கப்புறம் இந்த வளர்ப்பு விஷயம், விக்ரம் நோக்கி வந்து ரொம்ப பண்பா வளர்த்துருக்காங்கப்பான்ற மாதிரி ஒரு கமருதீனும் பார்வதியும் விக்ரமோட வளர்ப்பை பத்தி பேசுறது வந்து விக்ரம் அங்கேயே கொஸ்டின் பண்ணாரு. அதுக்கு அவங்க அப்படிதான் பேசுவேன்லாம் வேற சொல்லியிருந்தாங்க. அதை எடுத்துட்டு வந்து நீங்க இன்னொருத்தங்களோட வளர்ப்பை பத்தி எப்படிப்பா பேசலாம், உங்க வீட்டுல வந்து கொண்டு வந்து விட்டா நீங்க நல்லா வளர்த்து அமுச்சு விட்டுருவீங்களான்ற மாதிரி கேட்டாரு. அதுக்கப்புறம் அவரு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவாரு கமருதீன். நான் வந்து இந்த இன்டென்ஷன்ல சொல்லல. நான் வந்து நீங்க தானே சொன்னீங்க பண்பா வளர்த்திருக்கிறாங்கன்னு சொன்னீங்களே. இப்போ இதுதான் நீங்க அவங்க வளர்த்த வளர்ப்பான்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்ற பாயிண்ட் எடுத்துட்டு வந்து வச்சாரு. அதுவே தப்புன்றது அவருக்கு புரியல. எப்படி சொன்னாலும் அது அவங்க வீட்டாரை குறிக்கும்ன்றது வந்து கமருதீனுக்கு புரியல. அதை புரிய வச்சு உட்கார வச்சாங்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. போத் கமருதீன் அண்ட் பார்வதிய. என்ன கேள்வி கேட்டாரு ஹோஸ்ட், என்ன கேட்டாருன்னா, உங்களை பார்த்து கேட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா, இது பாரு நல்லா எப்படி வளர்த்துருக்காங்க பாரு, சி தூ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவரு சொல்லி இப்படி சொன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்காது தானே அப்படின்றத சுட்டி காட்டி அது ஒரு அடி அடிச்ச மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. இதுல ஏதாவது இருக்கா சாரு, மிஸ் பண்ணிட்டேன்னா? இல்ல இல்ல. he showed, I mean he used Parvati slang and body language of Vikram. அப்படிதான் நான் பாக்குறது. ஆமா. அப்புறம் வந்து ரம்யா ஜோ இந்த இன்சிடென்ட், என்ன இன்சிடென்ட் இல்லைங்க எனக்கு இது கரெக்டா தெரியல. கை தூக்கிட்டு இருப்பாங்க ரம்யா ஜோ. இந்த விஷயம் இந்த வளர்ப்பு மேட்ரு போகும்போது கை தூக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவருக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து பேசிட்டு இருக்கும்போது கவனிங்க, சும்மா கை தூக்கிட்டு இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாஜோட இன்சிடென்ட் ஒண்ணு எடுத்து ஒரு அடி வைப்பார். எதுக்கு அடிப்பார்? அந்த கேப்டன்சி டாஸ்க்கு வந்து கானாவனத்தோட கம்பியை போய் இழுத்து விட்டீங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் கொடுத்து இழுத்து விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவங்க உடனே வந்து இல்ல சார், அது சும்மா ஒரு ரீசன் சொல்லணுன்றதுக்காக நான் சொன்னேன் சார், எனக்கு வேற ஒரு ரீசன் இருந்துச்சு, ஃபன்னா பண்ண சார்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ஹோஸ்ட் உடனே வந்து ஃபன்னா பண்ண வேண்டிய டாஸ்க் எல்லாம் வந்து சீரியஸா எடுத்துட்டு போயிடுறாங்க, சீரியஸா பண்ண வேண்டிய டாஸ்க் எல்லாம் ஃபன்னா எடுத்துட்டு போயிடுறாங்க, இவங்களை என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அடி அடிச்சு அவங்களை உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் சுபிக்ஷா இதுதான் சான்ஸ்னு உள்ள வருவாங்க. எதுக்கு வருவாங்கன்னா,
அவங்க ரம்யா எனக்கு கொடுத்த ரீசனும் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன ரீசன்னா, இவங்களால கேப்டன்சி ஒழுங்கா பண்ண முடியாது, அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என் கம்பி எடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க வந்து வேலிடா ஒரு பாயிண்ட் வச்ச மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. ஹோஸ்ட் உடனே வந்துட்டு அதெல்லாம் கரெக்டான ரீசன் தாங்க, நீங்க உட்காருங்க, அது வந்து உங்க கேப்டன்சி மேல வைக்கிற விமர்சனம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு உட்கார வச்சிருவாங்க. அது கொஞ்சம் எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. பட் கரெக்டா தான் இருந்துச்சு. ரொம்ப ஓவர் படலாம் போல, கரெக்டா அவங்க ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ண மாதிரி இருந்தது. இவர் வந்து அதுக்கு இடம் கொடுக்காம பண்ணிட்டாங்க. டாபிக் டைவர்ட் ஆயிடுச்சு. அவர் எதை பத்தி பேச வந்தாரோ அதுல இருந்து இவங்க வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ரம்யால இருந்து ஆரம்பிச்சு சுபிக்ஷால இருந்து ஆரம்பிச்சது. இதுல இந்த இடத்துல கானா வினோத்துக்கு ஒரே ஒரு கால் அவுட் பண்ணியிருந்தாரு. என்னன்னா 1.5 hour அந்த மனுஷன் தொங்கிட்டு இருக்காரு. அவர் வந்து உங்ககிட்ட ஹெல்ப் எல்லாம் கேட்கல. டாஸ்க் அவர் நல்லா தான் பண்ணாருன்ற மாதிரி அவருக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி அந்த இடத்துல பண்ண மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஏதாவது இருக்கா சார் இதுல? இல்ல, ஹி வாஸ் ஆல்சோ ஆக்சுவலி நான் அது வந்து ரம்யாக்கு யூனோ ஒரு இது சொல்ல மாதிரி தான் இருந்தது, ஹார்டா சொன்ன மாதிரி தான் இருந்தது. அவர் அவ்வளோ நேரம் வந்து நின்றுட்டு இருக்காரு. இஃப் ஹி வாஸ் ரியலி இன் பெயின், அவர் எப்போவோ வந்து குவிட் பண்ணிட்டு கீழே வந்திருக்கலாம். நீங்க அது ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துட்டு போய் பிளேஃபுல்லா அதை வந்து ரிமூவ் பண்ணது இட் வாஸ் நாட் நைஸ். எந்த கேமை வந்து சீரியஸா விளையாடணும்னு கொடுக்குறோமோ அதை வந்து நீங்க ஃபன்னா எடுத்துட்டு பண்றீங்க. எதை வந்து ஃபன்னா பண்ணணுமோ அதை வந்து நீங்க ரொம்ப சீரியஸா சண்டையா வந்து யூஆர் டர்னிங் இட் அவுட் அப்படின்னு வந்து ஹைலைட் பண்ணாரு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல, இந்த வளர்ப்பு விஷயத்துல வந்து நீங்க சாரி கேட்டீங்களா? கமருதீன் சாரி கேட்டாரு, நீங்க சாரி கேட்டீங்களான்னு சொல்லிட்டு பார்வதியை நோக்கி கேட்கும்போது, ஐ மீன் ஹோஸ்ட் திருப்பி அந்த இஷ்யூ திருப்பி எங்க ஆரம்பிச்சோம் அங்கே கொண்டு வந்துட்டாரு. கேட்டீங்களா கேட்டோடனே, இல்ல சார் சொல்லல சார், அவரும் என்ன பார்த்து இப்படிதான் பண்றாரு, டிகர் பண்ற மாதிரி பண்றாருன்ற மாதிரி அவங்க அவங்களோட ஜஸ்டிபிகேஷன் வைக்க வந்தாங்க. அவர் வந்து அது 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 கேட்கிற ஒரு மனநிலையில் அவர் இல்லை. அதனால அது இது பண்ணிட்டாங்க, பிரேக் விட்டாங்க. உடனே பார்வதி இதான் சான்ஸ்ன்னு குடுக்கணும் ஓடி போய் விக்ரம் கிட்ட சாரி கேட்பாங்க. விக்ரம் வில் கீப் சேயிங் நோ நோ நோ, எனக்கு இஷ்டம் இல்லை, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஷீல் கீப் ப்ரெஷரிங் ஹிம். ஒரு நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துட்டு வந்து சொல்லுங்க, இப்ப எல்லாம் வேண்டாம்ன்ற மாதிரி அவர் சொல்லுவார். பிகாஸ் ஹி டசன்ட் வாண்ட் டு ஸ்பீக் டு ஹர். அதனால சொல்றாரு. பார்வதி உடனே வந்துட்டு இல்ல நான் சொன்னது தப்பு தான், பட் அது எதனால வருது அப்படின்னு, அது நீங்க பண்ற விஷயங்கள்னால தான் அது வருதுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுவும் வந்து ஏற்புடையதாக இல்லை. விக்ரம் உடனே வந்துட்டு இவங்க பேசுறதெல்லாம் பேசுவாங்க, பேசிட்டு அப்புறம் சாரி கேட்பாங்க, அதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்க முடியுமான்னு சொன்னாரு. எனக்கு அது நியாயமா பட்டுச்சு. ஏதாவது இருக்கா சார் இதுல? He said that நீங்க வந்து 2 வீக்ஸ்க்கு இப்ப சாரி சொன்னதுக்கு 2 வீக்ஸ்க்கு ரியலைஸ் பண்ணி ஆமா தட் வாஸ் ரியலி ராங்ன்னு நினைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து இப்போ அவர் சொன்னாங்கன்றதுக்காக யூ ஆர் கம்மிங் அண்ட் டெல்லிங் மீ சாரி அண்ட் டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு டூ த சேம் திங் அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பாருஸ் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வில் பி லைக் வை ஐ டிட் தட் பிகாஸ் நீ வந்து அப்படி பண்ண அப்படின்னு அந்த சேம் சார்ஜிங்கை வந்து கொண்டு வருவாங்க விக்ரம் மேல. ஸோ திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி விக்ரம் மென்ட். நீ வந்து இப்படி வருவேன்னு தெரியும், யுவர் சாரி இஸ் நாட் ஹார்ட்ஃபுல். அண்ட் மோரோவர் அவர் வந்து அந்த பாடி ஷேமிங் அந்த இதெல்லாம் ரிமைண்ட் பண்ணி விட்டுட்டதுனால ஐ திங்க் ஹீஸ் அண்ட் ஆஃப் எஸ்டர்டேஸ் கண்டென்ட் ப்ராபப்ளி ஃபார் தெம் இட்ஸ் மார்னிங். அந்த மார்னிங் கண்டென்ட் எல்லாமே இட்ஸ் ஸ்டில் ரன்னிங் இன் இஸ் பிரெயின்ங்கிற மாதிரி நம்மளுக்கு நல்லாவே when they show the close up of Vikram, it really we can read his face. He's still running all that in his brain. ஸோ அந்த ஒரு ஃபீலிங்ல தான் வந்து he would have reciprocate. ஒரு சின்ன ஆர்குமெண்ட் அதுல வரும். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஐ திங்க் காயத்ரி இஸ் டவுன். இஃப் somebody can bring her up, I think she can also elaborate our missing points, Alan. ஓகே ஓகே. இதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு அந்த ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்பாங்கல்ல, என்ன கேட்பாங்க, ஷீல்ட் கொஸ்டின் கேட்பாங்க. எதை வந்து நீங்க ஷீல்டா, உங்களுக்கு ஷீல்டா வந்து நீங்க நினைச்சுக்கிறீங்களா, யூஸ் பண்ணிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அரோரால இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்ச உடனே அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே எந்திரிப்பாங்க. எந்திரிச்சிட்டு இதுக்கு நடுவுல அந்த அரோரா டோபமைன் எப்போ வரும் அலன்? அதுதான் இப்போ நோ, ஐ திங்க் இட் கம்ஸ் பிஃபோர். அதுக்கப்புறம் தான் ஷீல்டு வந்து அதுதான் எழுப்புவாங்க. கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி தான் இது நடக்கும். எழுப்பும்போது அவர் என்ன கேட்பாருன்னா, ஒரு டெஸ்ட், நீங்க வந்து எங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறீங்களா அரோரா? அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன், எப்போ என்ன நோட் பண்ணி கூப்பிடுறாங்களோ அப்போ வந்து பதில் சொல்லிக்கலாம், இப்ப நோட் பண்றாங்களா இல்லையான்னு வந்து டெஸ்ட் வைக்கிறீங்களா அரோரான்னு சொல்லி எழுப்பி வச்சு கேட்பாங்க. அரோரா உடனே வந்துட்டு
இல்ல சார் அது நல்ல ஒரு டோபமீன் கிடைக்குதுன்னு வந்து எனக்கு அரோரா பண்ணது சொன்னது எனக்கு பிடிக்கல. எனக்கு ஏன் பிடிக்கலன்னா எனக்கும் பிடிக்கல. ஐ டிட் நாட் ஃபைண்ட் இட் ரெஸ்பெக்ட்ஃபுல். அதான் இட் வாஸ் வெரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். அது சொன்ன உடனே அவர் மூஞ்சி ஒரு மாதிரி வாடி போச்சு. ஹோஸ்ட் மூஞ்சி. அவர் டக்குன்னு வந்து இல்ல நீங்க சொல்ல தேவையில்ல உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டாரு. எனக்கு அது கரெக்டா பட்டுச்சு. அதுக்கப்புறம் கம்ருதீன் ஏதோ ஒரு விஷயத்து இங்க ஏதோ ஒரு இடத்துல இதே செக்மெண்ட்ல ஒரு அடி வாங்குவார். எதுக்குன்னு தெரியல. இது யாருக்காவது தெரியுமா? அதுக்கு தான் காயத்ரி கொஞ்சம் மேல வரீங்களா? ஐ நோ வி ஆர் மிஸ்ஸிங் ஒன் பிக் பீஸ் ஹியர் இந்த ஜிக்ஸா ஆமா. பசில். ஆமா. இதுல ஒரே ஒரு கம்ருதீன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு இங்க வாங்குவார் ஒரு கொட்டு. இல்ல அவரை பார்த்து ஏதோ லைட்டா சிரிப்பாரு. அதுக்கும் ஒரு கமெண்ட் கொடுப்பாரு. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் தெர் இஸ் அ திங் ஃபார் கம்ருதீன் லைக் அந்த ராஜாராணி டாஸ்கோட ஃபீட்பேக்குக்காகப்பா அவர் சொல்லுவாரு. நான் வந்து சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இவங்க சண்டை போடுறாங்க. எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அவங்க வந்து எடுத்த உடனே தே டர்ன் இட் இன்டு அன் ஆர்குமெண்ட் அப்படின்னு வந்து கமருதீன் சொல்லுவாரு. யா ஐ திங்க் ரியா ஹேஸ் அ பெட்டர் வே ஆஃப் சேயிங் இட். சொல்லுங்க ரியா. ஆக்சுவலி நான் அந்த பாயிண்ட்டுக்கு சொல்லலை. இந்த ஷீல்டு கொஸ்டினுக்கு முன்னாடி வந்து என்னன்னா அந்த பிரின்சஸ் அந்த டாஸ்க்கை விட்டு வெளில போவாங்கன்ற ஒரு டாபிக் வந்திருக்கோம்ல, அப்போ வந்து இவ வாட்டர்மெலன் அடிக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த டோபமைன் வரும். யா ஐ திங்க் டோபமைன் வந்து அதுக்கப்புறம் ராஜாராணி டாஸ்க் இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அலன். அதுக்கப்புறம் தான் ஷீல்டு வரும். இப்போ பேசுறது வந்து வேற கண்டென்ட்ங்க. இது டோபமைன் கண்டென்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பிரின்சஸ் டிஸ்கஷன் நடக்கும். ஆமா அந்த டிஸ்கஷன்ல தான் கமருதீன் கொண்டு கொடுப்பாரு. அதுதான் அது கம்ருதீனுக்கு என்ன அடிச்சாருன்னு தெரியலையே. அது எனக்கு மறந்து போச்சு டக்குன்னு. யாருக்காவது தெரியுமா? ஆக்சுவலா ப்ரோ அந்த கம்ருதீனுக்கு தான், அதாவது கம்ருதீன் சொல்லுவான் இவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டே வந்து புரியல, நீங்க எல்லாருமே கம்ருதீன்ட்ட நீ கேட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு விஜய் சொல்லுவான். ஓகே ஓகே ஓகே. இவங்க எல்லாருமே அந்த டாஸ்க வந்து சரியா புரிஞ்சுக்கல ஃபர்ஸ்ட் டே. இவர் புரிஞ்சுக்க கரெக்ட். ஆமா இவரு தான் ரொம்ப பயங்கரமா புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களே கம்ருதீன் நீங்க, அப்போ நீங்க எடுத்து சொல்ல வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு ஒரு அடி போட்டிருப்பாரு. அது அது அந்த இடத்துலதான் கம்ருதீனுக்கு ஒரு கொட்டு விழும். இதுக்குள்ளதான் அந்த டிஸ்கஷன்ஸ் நடக்கும். இதுக்குள்ளதான் அந்த நீங்க வந்து திவாகர்ன்ற கேரக்டர்ல பண்ணீங்களா இல்ல வந்து அது பேர் என்ன அந்த திவாகரா பண்ணீங்களான்ற மாதிரி ஒரு விஷயம் இங்க வரும். இங்க ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றாங்க. நான் எதை மிஸ் பண்றேன்னு தெரியல. இல்ல அவர் வந்து he will actually ask யார் யாரெல்லாம் கேரக்டர் இதுல பண்ணீங்க அப்படின்னு மாதிரி அவங்கவுங்க கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இட் வில் பி கோயிங் அண்ட் இட் வில் லேண்ட் ஆன் திவாகர். அந்த பாயிண்ட்டுக்கு எப்போ வருவாருன்னா அரோரா வந்து இந்த மாதிரி அரோரா வில் புட் அ கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட். இந்த மாதிரி என்ன அவர் வந்து சத்தம் போட்டுட்டாரு. நான் வந்து அதர் கிங்டம்க்கு தெரியாத அளவுக்கு லவுடா இல்லாம தான் நான் வந்து அவர்கிட்ட சொல்றேன். பட் அவர் வந்து என் கேரக்டர் வந்து நான் வந்து கேரக்டர்ல தான் இருக்கேன் அந்த டைம்ல. பட் அவர் அந்த கேரக்டரை ரெஸ்பெக்ட் பண்ணாம என்னை வந்து திட்டிடுவாரு அப்படின்னு அரோரா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து திவாகர் வந்து கேட்பாரு, நீங்க வந்து கேரக்டரா வந்து அரோராவை சத்தம் போட்டீங்களா இல்ல திவாகரா சத்தம் போட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஐ டோன்ட் நோ வாட் திவாகர் ஆன்சர்ஸ் பட் ஹீ வில் சே நீங்க வந்து மந்திரிங்கும் போது யூ ஆர் ஸ்டில் ஒன் ஸ்டெப் டவுன் ஆஃப் அரோரா. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து பிரின்சஸ வந்து நீங்க சத்தம் போட்டிருக்க கூடாது. when there is a scene happening there especially ஒரு குயினை வந்து அவங்கள வந்து த்ரோன் பண்றோன்ற ஒரு எபிசோட் ஆயிட்டு இருக்கும்போது நீங்க பாட்டிக்கு இஷ்டத்துக்கு நான் இந்த கேரக்டர்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த ஃபுல் சீனை வந்து யூ ஜஸ்ட் ஸ்பாயில்ட் இட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து திவாகரோட பேஷிங் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். ஓகே. இதுல வந்து அரோரா தான் இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருப்பாங்க. அவங்கதான் கிளியரா வந்து பேசியிருப்பாங்க. அந்த ஃபுல் சீன் அண்ட் கேரக்டரையும் அவங்களோட பர்சனாலிட்டி அவர் ரியல் கேரக்டர் அண்ட் ரியல் கேரக்டர் வந்து ஹவு ஷீ பிளேட் இன் தட் பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து கரெக்டா எடுத்து பிளேஸ் பண்ணி பேசியிருப்பாங்க. மற்றவங்க எல்லாரும் வந்து அதை சுத்தி சுத்தி தான் திருப்பி திருப்பி விட்டுருப்பாங்க. அது ஈவன் பார்வதி கூட வந்து ஐ திங்க் ஒரு பாயிண்ட்ல ஹி வில் ஆஸ்க் பார்வதி டு ஸ்டாண்ட் அப் அண்ட் டாக். பட் அவங்களும் வந்து சுத்தி தான் விடும்போது ஹில் பி லைக் இந்த டாபிக்கே வந்து இட் இஸ் நாட் அபவுட் தட். நீங்க வந்து யூ ஆர் அகேன் பாரு அப்படின்னு சொல்லி அவரு ஹில் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். அவர் உட்காந்துட்டு இருப்பாரு பாத்தீங்களா ஸ்டேஜ்ல, நீங்க வந்து பதில் சொல்ற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன்னு. அந்த ஃபுல் எபிசோட் வந்து இதுலதான் வந்து இட் பி பேஸ்ட் ஆன். ஆமா நான் தான் ஸ்விட்ச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த ஷீல்டு மேட்டர் எதையும் இல்ல.
ஆமா. அதான் சொன்னேன். ஷீல்டு கடைசியில தான் வரும்னு. ஆமா. மன்னிச்சிருங்க. எனிவேஸ் இது வந்து டாஸ்க் டிஸ்கஷன்ஸ்குள்ள தான் வந்து இவங்க 2 பேரும் அதாவது அரோரா கிட்ட ஆரம்பிச்சு அரோரா ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துக்கு ஒரு கொட்டு வாங்குவாங்க. இதுக்குன்னா வந்து ஹோஸ்டையும் பிக் பாஸையும் டெஸ்ட் பண்ற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு இடத்துல கொட்டு வாங்குவாங்க. டாஸ்க் கிளாரிட்டி கொடுக்குறன்ற பேர்ல மொத்த பேரையும் வந்து குறை சொன்னதுக்காக கமருதீன் ஒரு கொட்டு வாங்குவாரு. அதுக்கப்புறம் அரோரா திருப்பி பேசுவாங்க. எதுக்காக பேசுவாங்கன்னா திவாகர் கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, நீங்க வந்து திவாகரா வந்து இந்த விஷயத்துல இருந்து இந்த 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 முடிவு எடுத்தீங்களா, அதாவது அரோராவை திட்டினீங்களா, இல்ல வந்து அந்த மந்திரி பதவியில இருந்து இப்படி பேசுனீங்களான்றத கேள்வியா வச்சிருப்பாங்க. அதுக்கு அவர் சுத்த விட ட்ரை பண்ணிப்பாரு. அப்புறம் அரோரா அதுக்கு வந்து கிளாரிட்டியாவே வச்சிருப்பாங்க. நான் வந்து என்னது எதிர்க்க இருக்கிற ராஜா காதல கேட்கிற மாதிரி எல்லாம் சொல்லல, இவர்கிட்ட மட்டும் கேட்கிற மாதிரி தான் சொன்னேன். அப்படி வேண்டாம்னு சொல்லிட்டு ராணி வராங்கன்ற மாதிரி சொல்லும் போது அவர் அதை கேட்டுக்கல. அவர் அது ரோல்குள்ள பண்ண மாதிரி இல்லைன்ற மாதிரி அவங்க பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பிடிச்சி ஹோஸ்ட் வந்து திவாகர் கிட்ட அந்த கேள்வி வச்சு அப்புறம் ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு நீங்க பதில் சொல்ற வரைக்கும் நான் மூவ் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த திவாகரை வந்து அந்த இடத்துல பயங்கரமா கொஞ்சம் வருத்தெடுத்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் இது இது இதுக்கு ஆமா ஆடியன்ஸும் சேதுனாவும் லைக் என்ன சொல்றது அந்த மொமெண்ட்ல வந்து திவாகரை ரொம்ப தெரியல ரொம்ப எப்படி சொல்றது ஒரு கிண்டல் கேலி பண்ணி அந்த மாதிரி சிரிச்ச மாதிரி தான் இருந்துச்சு அந்த அந்த செக்மெண்ட் ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இருங்க 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 அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அந்த டாஸ்க் டிஸ்கஷன் நல்லா போயிருக்கா இல்லையான்றது யாருமே பெருசா சொல்லியிருக்க மாட்டாங்களே. எஃப்ஜே கேட்டிருப்பாங்க, எங்களுக்கு நாங்க வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்போம், நாங்க 4 பேர் எங்களுக்கு ரோல் கொடுக்கல, நாங்க 4 பேர் பணியாளர்களா இருந்தோம், அப்போ நாங்க ஒன்று பிளான் பண்ணோம், அது ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் டே எண்டில் வேற ஒன்று பண்ணோம், அப்போ நடுவில் வந்து சுபிக்ஷா ஏன்ச்சி அது என்னோட ஐடியா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்ட் பண்ணி கிரெடிட் ஸ்டீல் பண்ணாம எஃப்ஜே தடுத்தது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எஃப்ஜேக்கும் அந்த இடத்துல ஒரு அடி வச்சிருப்பாரு ஹோஸ்ட். இதுக்கப்புறம் தான் அந்த ஷீல்டு மேட்ரு. ஆமா. ஓகே. இன் பிட்வீன் பிரேக் டைம்ல ஏதாவது பிஹைண்ட் தி சீன் நடந்ததான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் த ஒன்லி பிஹைண்ட் த சீன் வாஸ் இன் த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். அதுக்கப்புறமே இட் வாஸ் ஒன்லி ஏன்னா அது டிஸ்கஷன்ஸ் நடுவுல தான் பிரேக் வந்த மாதிரி ஞாபகம் எனக்கு. ஆமா, இந்த பிஹைண்ட் தி சீன்ஸ்ல வந்து இவரு கானா வினோத் வர போயிருப்பாரு சாண்ட்ரா கிட்ட திவாகர் கிட்ட பேச போகும்போது இது சாண்ட்ரா வந்து இவரை போயிட்டு திவாகர் கிட்ட சாரி கேட்க சொல்லுவாங்க. எனக்கு அதுவே ஏன்னு புரியல. இவர் உடனே வந்து என்னையும் இவரையும் கம்பேர் பண்ணாதீங்க, நான் வந்து என் தனி ரூட்ல போயிருக்கேன்னு சொல்லிட்டு அவரு ஒண்ணு பேச போய் அதுக்கு வினோத் உடனே வந்து ஆமா இவர் ரஜினிகாந்த் இவர் தனி ரூட்ல போவாங்க அப்படின்னு அவர் ஒரு கமெண்ட் விட்டு அது பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு எனக்கு தெரியல, அது வந்து ஒரு மாதிரி அது அனாவசியமா எனக்கு பட்டுச்சு. அந்த அந்த போர்ஷனே எனக்கு அனாவசியமா பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷீல்டு விஷயம், அந்த கேள்வியே கண்டஸ்டன்ஸ்க்கு புரியலன்னு நினைக்கிறேன். பார்வதி வந்து மறுபடியும் சுத்த விட்டுட்டாங்க எல்லாத்தையும். so the entire question was turned over. ஆமா, அது அந்த அந்த கொஸ்டின் வந்து கேட்ட உடனே இவங்க பார்வதி என்ன சொல்லியிருப்பாங்க, பேச்சு திறன் அதுதான் என்னோட ஷீல்டுன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த கான்டெக்ஸ்டே மாறிடும். இதுதான் என்னோட ஃபிளான்ற மாதிரி எல்லாரும் கொண்டு போயிடுவாங்க. எல்லாரும் ஒண்ணு கண்ணாடின்ற பிரஜின் எஃப்ஜே இவங்க எல்லாரும் வந்து கண்ணாடின்னுவாங்க. திவாகர் வந்து என்னோட படிப்பு என்னோட எஜுகேஷன் படிப்புன்றவாரு. அதுக்கு ஹோஸ்ட் வரை கேட்டிருப்பாரு, நீங்க 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 வந்து உங்களோட எஜுகேஷன் உங்களுக்கு ஷீல்டா இருக்கு நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க நிறைய படிச்சிருக்கீங்கன்னு வந்து எல்லாருக்கும் சொல்றது உங்க ஷீல்டா வச்சிருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொன்னது எனக்கு ரொம்ப பயங்கர சிரிப்பா வந்தது. லைக் எனக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா எதுவா இருந்தாலும் எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஹோம்னாலும் சரி அக்ரெசிவ்னஸ்னாலும் சரி எல்லாமே எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கும், நான் ஒரு ஃப்ளோ ஆஃப் வாட்டர் மாதிரின்னு சொல்லி சொன்னது வந்து எனக்கு புரியல. ஏன் புரியலன்னா கேள்வி வந்து எதை ஷீல்டா நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுக்கப்புறம் யாருமே நோட்டிசபிளா எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. விக்ரம் வந்து எஃப்ஜே will also say நான் எனக்கும் வந்து பிரஜின் மாதிரி தான் என்னோட ஆன்சரும், நான் மிரர் மாதிரி தான் இருப்பேன். அப்புறம் இன்னொன்னு ஆட் பண்ணுவாரு about his characteristics. So basically everybody would have twisted that
எக்ஸாக்ட் கொஸ்டின். விக்ரமும் வந்து காமெடின்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு வந்து காமெடி தான் என்னோட ஷீல்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஐ திங்க் ஒரு 20% ஐ கேன் அக்ரி தட் ஹி ஆன்சர்ட் த கொஸ்டின். பட் சம்வேர் ஐ திங்க் ரம்யா, வியானா இவங்க எல்லாம் கம்ப்ளீட்டா அந்த கொஸ்டினை தப்பா தான் புரிஞ்சு தே கேவ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஆன்சர். அண்ட் இதுல வந்து திவ்யாவோட பெர்ஸ்பெக்டிவ் எங்கேயுமே வரலன்னு நினைக்கிறேன். ஒரு தே டிடன்ட் டெலிகாஸ்ட் இட், ரைட்? ஆமா, எங்கேயும் பண்ணல. ஓகே. அப்புறம் இதுக்கு வேற யாருமே லைக் அது புரிஞ்சுட்டு பதில் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. கனியும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட வீக்னஸ் ரெண்டுமே வந்து என்னோட நைசிட்டி தான், என்னோட ஸ்வீட்னஸ் தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு அதுவும் பெருசா தெரியல. ஐ டென்ட் லைக் இட். கானா வினோத், அதாவது கானா வினோத் கிட்ட கேட்டதுக்கு அவரு சரியா பதில் சொல்லாததுனால அது செக்மெண்ட்லயே வரலன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துருக்காங்க. இல்ல சொன்னாரு, விஜய் சேதுபதி பதில் சொன்னாரு அதுக்கு. இல்ல சாங் அவர் என்ன சொல்லுவாரு, என்னோட சாங் தான் வந்து என்னோட ஷீல்டு அப்படிம்பாரு. அதுக்கு விஜய் சேதுபதி பதில் சொல்லிட்டு இதுதான் வந்து இது ரெண்டையும் பிரிச்சு வச்சோம்னா தான் நடுவுல வந்து வினோத் தெரியறாரு அப்படின்னு சொல்லுவாரு. உங்களோட டைமிங் சென்ஸும் உங்களோட சாங்ஸ் மட்டும்தான் உங்களோட ஷீல்டு. ஓகே. வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா இதுல வேற ஏதாவது சொன்னது? சாண்ட்ரா. ஓ மை காட், மறந்துட்டேன். அவங்க வந்து என்னோட இமோஷன் இன்னொன்னு சொல்லுவாங்களே, என்னோட இமோஷனும் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? செம்மையா ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, பயங்கர டிராமாட்டிக்கா இருந்தது இது. இல்ல அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ஐ டோன்ட் ரிமெம்பர் தி எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட், பட் ஷி வுட் ஹவ் செட், எனக்கு வெளியில வந்து ஷீல்டு எல்லாம் இல்ல, இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஷீல்டு வந்து நான் காமன் கம்போஸ்டா இருக்கிறது. ஐ அப்சர்வ் பீப்புள், அவங்களோட பிஹேவியரை பொறுத்து நான் வந்து யூனோ ஐ ஜஸ்ட் பி குவயட் அண்ட் ஜஸ்ட் வாட்ச் தெம், அந்த மாதிரி தான் ஏதோ சொல்லியிருப்பாங்க. விச் இஸ் ஆக்சுவலி இமோஷன்லெஸ்ஸா இருக்கும் என் ஃபேஸ், எந்த இடத்துல நான் இமோஷனை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. விஜேசி அதுக்கு சிரிச்சிட்டாரு. சிரிச்சிட்டாரு வேற. அதுக்கு ஏன் அதுக்கு பதிலுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சு உட்கார்ந்து இருப்பாங்களே, யாராவது பார்த்தா? அதையும் பார்த்தேன். எனக்கு தெரியல, அது ரொம்ப பயங்கர ஓவர் டிராமாட்டிக்கா இருந்துச்சு. காயத்ரி இஸ் ஹியர், காயத்ரி இஸ் ஹியர், காயத்ரி will like mimic இல்ல காயத்ரி? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யாரு சேவ்டுன்றதெல்லாம் வந்து லைக் இது பண்ணியிருப்பாங்க. கடைசியில வந்து ஐ திங்க் திஸ் வாஸ் மை ஃபேவரட் மொமெண்ட். கனியையும் திவாகரையும் ஒன்னா உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு திவாகர் எலிமினேட்டட்னு காமிச்சது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஐ ஃபெல்ட் லைக் தட் வாஸ் a very poetic moment. மரியாதை கேட்டுறோம் சொல்லி சொல்ல ஒரு ஆள் பக்கத்துல உட்கார வச்சு யார் மரியாதை கேட்டுச்சுன்ற மாதிரி அது கொண்டு போன மாதிரி நான் பார்த்தேன். எனக்கு அப்படிதான் எனக்கு ரிசீவ் ஆச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவரு வெளில போறதுக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் பேசிட்டு வருவார் இல்லையா, ஐ மீன் அந்த இடத்துல எவிக்டட்னு சொல்லும்போது பயங்கரமா சிரிச்சு கொண்டாடின பார்வதி டக்குன்னு அவர்கிட்ட போயிட்டு ஒரு நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேனே தெரியல அப்படின்லாம் ஒண்ணு பேசி அழுததெல்லாம் வந்து வாஸ் நாட் பிலீவபிள். அப்புறம் கானா வினோத் போயிட்டு அவரை கட்டி பிடிச்சி சொன்னது எனக்கு தெரியல. அது ஐ டோன்ட் நோ ஹவு டு ஃபீல் அபவுட் இட். அவர் நிஜமாலே அவருக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு தெரியல. அப்புறம் அவர் எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போயிட்டு அவர் ஷூலேஸ் போட்டதெல்லாம் இருக்கு இல்லையா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. தெரியல, என்னவா இருந்தாலும் சக மனுஷனா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காருன்றது அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இவர் ரம்யாக்கு பாய் சொல்ல போய் பிக் பாஸ் அவரை கலாச்சிட்டு நம்மளுக்கு எதுக்கு இந்த கவலைலாம், நம்ம சந்தோஷமா வெளில போங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸோ கலாச்சி அமுச்சு விட்டாரு. வெளில வந்த உடனே இவங்க எல்லாரும் அந்த வாட்டர் மெலன் ஸ்டார் போஸ்ட் ஒன்று பண்ணது, அப்புறம் இவர் வந்து அவருக்கு முத்தம் கொடுத்தது, அப்புறம் சேர்ந்தே வந்து பாய் சொல்லிடலாம் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போனது, அதோட வந்து எபிசோட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பெருசா ஒன்றும் நடக்கல. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா லைவ் தான் நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா நடுவுல? இல்ல அந்த ஏவில வந்து ஐ ஃபெல்ட் தேர் வாஸ் a lot of கட் அண்ட் பேட்ச் ஒர்க் தான் பண்ண மாதிரி இருந்தது. இட் வாஸ் நாட் லைக் அ கம்ப்ளீட் ஜேர்னி ஏவி மாதிரி இல்ல. ஏன்னா தெர் were really very good moments of வினோத் அண்ட் திவாகர். அந்த பெட்ல உட்காந்து ஜோசியம் பார்த்தது,
அப்புறம் வந்து இவங்க கண்ணுல வந்து ஆக்சுவலி தட்ஸ் வேர் எவ்ரிதிங் ஸ்டார்டட். இவங்க கண்ணுல பார்த்து பேசிக்கிட்டு அததான் வந்து விஜய் சேதுபதி ஒரு எபிசோட்ல காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து இட் வாசன்ட் தேர். அப்புறம் வந்து ராதர் இந்த கேமரா அவரை பார்த்து டேர்ன் ஆன மொமெண்ட்ஸ் தான் வந்து இட் வாஸ் ஹைலைட்டிங் மோர். இந்த லாஸ்ட் ஒரு 3 to 4 minutes வாஸ் மோர் அபவுட் கேமரா அண்ட் திவாகர் மாதிரி தான் இருந்தது. எண்டிங்கும் வந்து இட் வாஸ் லைக் அ வெரி அவர் பிஹைண்ட் த சீன்ல எங்கேயோ பேசிட்டு இருந்த ஒரு டயலாக் தான் பேட்ச் பண்ணி போட்ட மாதிரிலாம் இட் வாஸ் தேர். ஸோ இட் வாஸ் நாட் அ கம்ப்ளீட் ஹார்ட் ஃபெல்ட் ஏவி. But what I thought was like any other contestant, he was given a decent send off. நீங்க இது வரைக்கும் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, போய் ஹாவ் அ குட் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்டிலான பை மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஐ ஃபெல்ட் த கிஸ் ஆன் த சீக் வாஸ் லைக் take it, because I don't know if we will ever, I hope this doesn't happen, that we are on the same stage again and I get to do this, so good luck அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. But nice send off. I think it was a pretty decent send off. And like நம்மளும் இந்த ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல நம்ம ஒரு டைம்ல பேசிட்டு இருந்தோம், now that he is out of the house, it's better to give him a goodbye rather than cursing and sending him off. So that's what exactly happened in the episode as well, and we hope that he has a better journey. ஆலன் ஆமா. ப்ரோ, ஆனா இப்படி கண்டென்ட் கொடுக்குறவங்க எல்லாரையுமே இப்படி எவிக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் ஷோ இப்படிதான் ப்ரோ போகும். ஏற்கனவே வந்து பிரவீன் ராஜையும் தூக்கிட்டாங்க. ஆசன் இப்ப நம்ம இவரும் நம்ம வரலாம். டோன்ட் வரி வருவோம். இருங்க. நம்ம எல்லாரையும் வந்து வெயிட் பண்ண வச்சிருக்கிறது காரணமே எபிசோட் சம்மரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசலான்ட்டு தான். நம்ம வருவோம், திரும்ப வருவோம். சரியா? இதுக்கு காயத்ரி thumbs down சொல்றாங்க நம்ம contest. இது ஏவி வந்து எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா, they were completely disinterested to make a AV for him. அதுல கூட அவரை கலாச்ச மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. எனக்கு அப்படிதான் ஏவியும் பட்டுச்சு. லைக் யூ செட், இட் ஃபெல்ட் லைக் பேட்ச் ஒர்க். இட் டிடன்ட் ஃபீல் லைக் a proper AV. I'm happy with that. It's like I'm indifferent to it. அந்த இடத்துல தான் நான் இருக்கேன். பட் தட்ஸ் த ஷோ சம்மரி. இன்னைக்கு ஷோ சம்மரி இதுதான். நாங்க மிஸ் பண்ணிருக்கலாம், கண்டிப்பா மிஸ் பண்ணிருக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க ஒப்பீனியன்ஸ் இல்லைன்னா கொஸ்டின்ஸ் யாருக்காவது ஏதாவது இருந்தா, எதுலையாவது இருந்தா, we can continue to speak and discuss about it. ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் கொடுங்க, நாங்க வந்து இது மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ காயத்ரி, யூ கேன் ஸ்டார்ட். ஸ்டார்ட்ல ஜஸ்ட் அ ஸ்மால் பாயிண்ட் சாரு பிக்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. யூ செட் த பாயிண்ட் தட் ஹேட் மை மைண்ட் ஆக்சுவலி. அந்த ஏவி வந்து கம்ப்ளீட்லி அவர் ரோஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் தேர் வேர் லாட் ஆஃப் நைஸ் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஆஸ் வெல் இந்த ஹவுஸ். நைஸ்னா பரவாயில்ல பார்க்குற மாதிரி இருந்தது. இல்லைன்னா அந்த லைக் நிறைய வைரலான மூமெண்ட்ஸ் எல்லாம் ஹிம் லைக் லைங் பிசைட் த பூல் அதெல்லாம் ரொம்ப வைரல் ஆச்சு. அந்த கிளிப்லாம் எதுவுமே இருக்கல. ஃபுல் இந்த வீடியோ மகாராஜா காஸ்டியூம்லயே அவர் நிறைய ஜோக்ஸ் இருந்தது. அதுல எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி காமிச்சிருக்கலாம். ஃபுல் வீடியோ அது வந்து ரோஸ்ட் வீடியோவா தான் இருந்தது. விச் ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் an editor பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா லைக் நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகிறோமோ கண்டிப்பா அவங்களுக்குமே அந்த டீம்ல எத்தனை பேர் கிட்டத்தட்ட 400 பேர் இருக்காங்கன்னா மெஜாரிட்டி they would have felt the same way like what we had felt as well. So that it was very well conveyed through that video. எனக்கு அந்த வீடியோல வந்து இது பாதிக்கு மேல கானா வினோத். இப்ப கானா வினோத் ஏவி எடுத்தோம்னா இந்த மூமெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி கானா வினோத் தான் இருந்தார் அவரோட வீடியோல ஏவில. ஸோ ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு ஏவி எல்லாம் எனக்கு ஐ எம் அ வெரி சென்சிட்டிவ் பர்சன். கொஞ்சம் தியரி எல்லாம் ஆயிடுவேன். இது எனக்கு ரொம்ப கிளிப்பா தான் இருந்தது. வேணும்ப்பா வேணும், உனக்கு இப்படிதான் வேணும்னு இருந்தது மனசுல. I forgot. சபரி வந்து he broke down, ஒரு மாதிரி எழுதாரு இல்லையா? லைக் ஐ டோன்ட் நோ ஹவு எவ்ரிபடி எல்ஸ் ரிசீவ்ட் இட். எனக்கு வந்து அது பயங்கர டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்தது. there was no need for him to break down that in front of everybody. Literally there was no need. அந்த இடத்துல அவர் உடைஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. if the situation presented itself again, அந்த மாதிரி ஒரு நெருடலான தருணம் இருந்தா அப்ப அவர் உடையறது வந்து அதுல ஒரு லாஜிக் இருந்திருக்கும். இந்த இடத்துல உடைய வேண்டிய அவசியமே கிடையாது. it was a very immediate response. எனக்கு வந்து I was very disappointed. But on the other hand, my wife was watching it and she doesn't know anything about him, or she only watches the 1 hour episode. அவங்க வந்து she was feeling very sad for him. எனக்கு I don't know எனக்கு சத்தியமா அது புரியல ஏன்னு. எனக்கு தெரியல. I don't know how anyone else watched it. So I want to hear more from everybody else.
பொதுவாவே நம்ம 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 எல்லாரும் வந்து லைக் கேர்ள்ஸ் அழுது பார்த்துருப்போம். ஆனா விமென் அழுது பார்த்துருப்போம். பாய்ஸ் அழுது பார்த்துருப்போம். ஆனா ஸ்ட்ராங் மென் லைக் மென்னு உடைஞ்சு இந்த மாதிரி கதறி கதறி அழறது வந்து வெரி வெரி ஃபியூ இன்ஸ்டன்சஸ் தான் நம்ம பார்ப்போமே. ஸோ அந்த மாரி பார்க்கறது உண்மைய சொல்லணும்னா, இந்த இந்த இப்போ இந்த ஸ்பேஸ்ல எத்தன பேர் இருக்காங்க. தே வாண்ட் டு ஜட்ஜ் மீ, லெட் தெம் ஜட்ஜ். நான் அழுதுட்டேன். நிஜமா சொல்லணும்னா நான் அழுதுட்டேன். நாட் பிகாஸ் இட் வாஸ் சபரி ஹூ வாஸ் சிட்டிங் தேர் அண்ட் கிரையிங். ஹேட் இட் பீன் எனிஒன் ஓவர் தேர் அந்த மாரி கதறி அழுதுருந்தா ஐ வுட் ஹவ் ஃபெல்ட் தியரி. எனக்குமே மனசுல ஒரு மாரி ஆயிருக்கும். அந்த இடத்துல தேவையானா ஹானஸ்ட்லி சத்தியமா தேவையில்ல. ஐ கம்ப்ளீட்லி யூ நோ அக்ரி வித் ஆலன் ப்ரோ. இப்போ கூட நடுவுல வந்து கொஞ்சம் வந்து காயத்ரி மேல கூப்பிடுங்க அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? நான் வந்து உட்காந்து லைவ் பார்த்துட்டு இருந்தேன். அந்த அந்த அழுகைக்கு ஹி வாஸ் லைக் கண்டிப்பா அந்த அழுகையே வச்சு வீக்னஸா வச்சு பீப்பிள் கொஸ்டின் ஹிம். ஹில் ஹேவ் டு ஜஸ்ட் கிவ் ஆன்சர்ஸ். அதுவே அந்த வீக்னஸை வச்சு கேம் விளையாடுற மாதிரி ஆட்கள் தான் இந்த சீசன்ல இருக்காங்க. அன்லக்கிலே இப்போ இப்போ வந்து அந்த லைவ்ல வந்து இப்போ வந்து பார்வதி உட்காந்து கேட்டுட்டு இருந்தா, நீ எதுக்கு அழுத? ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ், நிஜமான ஃபீலிங்ஸா லொட்டு லொஸ்க்கு கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தேவையில்லாதது. ப்ராபப்ளி பொட்டி அழனம்னா இது வந்து சரி நம்ம வந்து லைக் சொல்லுவோம் இந்த மாதிரி லைக் வாட் மென் கேன் ஆல்சோ கிரை, மென் ஷுட் ஆல்சோ கிரை அப்படின்ட்டு. மென் கேன் கிரை அது கம்ப்ளீட்லி நான் ஐ க்ரோ அப் வித் 5 brothers. ஓகே, ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து இஃப் தே வாண்ட் கிரை இந்த மாதிரி ஷோல வென் ஹி நோஸ் தேர் ஆர் ஃபுல் வல்ச்சர்ஸ் வாட்சிங் ஹிம், ஐ வுட் ஹவ் ஃபெல்ட் லாட் பெட்டர் ஹேட் ஹி கான் டு தலைஸ் ரூம் அண்ட் ஜஸ்ட் bursted out there into the pillow or பாத்ரூம்ல போய் இது பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஐ ரியலி டிடன்ட் நோ வை ஹி டிட் தட். அமிட்ஸ்ட் எவ்ரிஒன் எல்லாரையும் உட்காந்து வச்சு கூப்பிட்டு அழுதது எனக்கு எனக்கு அது புரியல, தெரியல. யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் ப்ளீஸ். அதுதான் அதுதான் எனக்கு அவர்கிட்ட பிரச்சனையே. இட் வாஸ் சோ அன்னெசசரி, சூப்பர் அன்னெசசரி. அவர் இல்ல இந்த விஷயம் we also don't know how he maybe அவர் வந்து before everybody dispersing he just randomly sat there, or whether he called everybody to stay there and he started the conversation தெரியல. நம்மளுக்கு வந்து காமிச்சது வந்து அவரோட பேசிட்டு இருக்கும் போதுதான் that segment starts halfway through, so somewhere we don't know the start point. But எனக்கு வந்து personally if I was watching that segment, I had a mixture of sympathy and anger filled both. Like Gayatri said, I am not against men crying. It is better sometimes that they cry out loud. But நீங்க வந்து யாருக்கிட்ட வந்து அத கன்ஃபெஸ் பண்ணி அழறீங்கன்னு ஒன்று இருக்கு. When he is breaking down that bad, the people sitting around right in front of him were all just, I think except for Amit, who acknowledged him without any actions. Kannila வந்து he acknowledged because maybe he was able to connect. And I saw a little bit of Vikram who was able to connect, and probably he wanted Sabri to vent out, so he was waiting for him to finish. அந்த மோட்ல தான் அவர் உட்கார்ந்துட்டு இருந்தார். But the rest of them were all, especially Parvati, and there were 2 instances where he was actually looking at Parvati and telling that I was not doing things on purpose அப்படின்னு அவர் கன்ஃபெஸ் பண்ற போது அவளோட reaction was just a blank face, which was very rude. I did not like it at all, the way she responded. She could have not at least looked at him in the eye, or she could have just acknowledged with some head shake or something. But அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆன ஃபேஸை காமிச்சது, it was really building anger in me. And once everything was done, I think when he was crying that bad, Divya was the only person who stood up, be it artificial content, screenக்காக என்னவோ தெரியல, but she is the first person who came and said, it's fine அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் வேணும்னா you're coming and giving your water bottle. You could have done that when he was literally talking to you on your face. Why didn't you do that when it was when he was actually addressing about your topic? அது வந்து it was really very bad. But like everybody said, in a way, now that he's feeling better after lashing out, let's hope that we see a better version of Sabri playing, and probably he's realized his mistakes, his words blurted out, his actions எல்லாத்துக்கும் சேர்த்து அழுது done and dusted மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம், just like we did in the morning. It's done. We'll see a new Sabri from tomorrow. இல்லைங்க, ஸ்டில் நாட். எனக்கு தெரிலங்க. எனக்கு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் வெரி ஃபோர்ஸ்டுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ரஷ்ட்.
ஏன் ரஷ்ட்னா அவர் கேட்கும், அவர் அந்த இடத்துல உடஞ்சாதான் ஓகே, ஒரு தடவை உடஞ்சுதான் பாருங்கன்னு ஹோஸ்ட் சொன்னார் இல்லையா, அந்த இடத்துலயே he started becoming very shaky. அந்த Yeah, இடத்துலயே it was பயங்கர getting built up, Alan. It was just getting அது built up. புரியுது. அது புரியுது. அவரு அது பில்ட் ஆகுதெல்லாம் ஓகே தான். எனக்கு என்னன்னா the need, the urgency to talk to everybody in that moment. It doesn't matter how it happened. அவரா கூட்டின்னு வந்து உட்கார வச்சாரா, இவங்களா உட்காந்துட்டு இருந்தாங்க, இவரு போய் அங்க முன்னாடி நின்று பேசினாரா, all of that is irrelevant. The urgency to want to do it there இருக்குல்ல, எனக்கு அது பிரச்சனை தான். I don't think it was necessary at all in that particular portion, in that segment. It was unnecessary. அவர் வந்து இத மனசுல எடுத்துக்கிட்டு he should have gone alone, pondered on everything that was told to him over the last 2 episodes. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தருணத்துல if Sabri was pushed to a point where he was where emoting is okay, அந்த இடத்துல வந்து அவர் அது பண்ணிருக்கலாம் அப்படின்றது எனக்கு பட்டுச்சு. Because emoting and showing your feelings to people who don't really care about you, who don't even respect your emotions, is அதுவே பிரச்சனை தான். அதை தாண்டி இவ்வளோ அர்ஜென்ட்டா அதை பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. போயிட்டு பார்வதி கிட்ட பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. He could have waited it out. The same thing with Parvati. She should have, there was no need for her to go and try and apologize to Vikram when he said no. It constantly pressuring, அது வேண்டாம். It was unnecessary. All of this was unnecessary. அந்த இடத்துல தான் நான் நின்னுறேன். I felt it was unnecessary. சரி, மத்த ஸ்பீக்கர்ஸ்லாம் பேசட்டுமா? ரொம்ப நேரமா கான்வர்சேஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. நான் போயிட்டு காஃபி எடுத்துட்டு வந்துறேன். அர்ஜுன் ரேணு என்னையும் ரொட்டேட் பண்ணிடுங்க ரேணு. I'll be இல்ல back. இன்னும் ரெக்வெஸ்ட் இல்ல, நீங்க இருங்க. ரெக்வெஸ்ட் வந்தா நான் பண்றேன் சாரு. இல்ல நான் மத்த 3 பேர் யாருமே பேசவே இல்லையே. அர்ஜுன், அருண் அண்ட் மிஸ்டர் எக்ஸ் உல்ஃப் இவங்கலாம் யாருமே பேசல இன்னும், ரைட்? அர்ஜுன் இருக்கீங்களா? அர்ஜுன்? ஓகே, உல்ஃப் இருக்கீங்களா? யாருக்காவது ரேணு பேசுறது கேக்குதா? கேக்குது. கேக்குதுப்பா, எனக்கு கேக்குதுப்பா. இல்ல யாருமே, நான் கால் பண்ண நேம் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்களே. அர்ஜுன் இருக்கீங்களா? அர்ஜுன் அர்ஜுன் வந்து அப்பப்போ ஸ்டோரிக்கு ஹெல்ப் பண்ணாரு, பட் இப்ப எங்க போனாருன்னு தெரியல. அர்ஜுன் இல்ல, உல்ஃப் இருக்காரா? உல்ஃப் தம்பி தானே? தம்பி உல்ஃப் அழுக கூடாதுப்பா, பேசுங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்க. காமெண்ட் மட்டும் போடுறீர்ல. சக்தி கார்த்தி பேச சொல்லுங்களேன். அவர் வந்து நல்லா எடுத்துட்டு காமெடியா எடுத்துட்டு போவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா பேசுங்க. நீங்க பேச முடியாத இடத்துல இருக்கீங்கன்னா அப்படி நான் எடுத்துக்கிறேன். ஓகே. அருண், மிஸ்டர் எக்ஸ், அதுக்கப்புறம் கார்த்திக். ஒண்ணு காயத்ரி ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. இந்த கேள்வி எனக்கும் தோணுச்சு காயத்ரி. எத்தனை காஃபி தான் குடிப்பீங்க ஒரு நாளைக்குன்னு நானும் நினைச்சேன். கரெக்டா அதையே மெசேஜா போட்டாங்க. காஃபிலே தான் லிவிங்ஸ்டன். உல்ஃப் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டாரு. ஓகே எல்லாரும் இப்ப கோ பேக் பண்ணிடுவோம். உல்ஃப் நான் போய் படுத்துட்டேன். உறங்கி விட்டீரா? அப்படிலாம் என்ன தூங்க போறீங்களா, பேச போறீங்களா? இல்ல எனக்கு நான் லிசனர் போயிடுறேன். ஒரே ஒரு அப்ரிசியேஷன். காயத்ரியோட டாக்கிங் ஸ்கில்லுக்கு வந்து நான் ஃபேன் ஆயிட்டேன். எவ்வளவு ஸ்பீடா பாயிண்டா யாரு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நான் டே 1ல இருந்து நோட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஸ்கில் சூப்பரா இருக்கு. யாருக்குமே வரும்னே தெரியல. எனக்கு வருமானே தெரியாது. ஃபர்ஸ்ட் இவ்வளவு ஸ்பீடா யாருமே பார்த்தது இல்ல. சூப்பர் காயத்ரி. தேங்க்யூ காயத்ரி. ஜோலியா இருக்கா? இல்ல உண்மையா சொல்லணும்னா பயமா இருக்கு. என்னடா வண்டி என் பக்கம் திரும்புது? ஆமா, இது சொன்னதுக்கு அப்புறம் நிறைய இடத்துல பாத்திருக்கேன். உடனே சபரி அடிக்க ஆரம்பிப்பாங்களா, ஐயோ அப்படின்னு ஆயிரும். இல்ல ஓகே, டேக் இட். when it's the appreciation coming for you, take it. ஜாலியா. ஜட்டி எங்க சாந்தினிய காணோம்?
சாந்தினி சாந்தினி வந்து வரேன்னாங்க. வரேன்னாங்க. டின்னர் முடிச்சுட்டு வரேன். ஓகே, ஓகே. அவங்களுக்கு அருண். தெரிஞ்சிருச்சு அவங்க முன்னாடியே வந்தாங்கன்னா இவங்க லெங்தா பேசுறாங்க, நம்மளோட டைம் ஸ்லாட்ல வந்துப்போம் அப்படின்ட்டு. ஓகே, அருண், கார்த்திக் அண்ட் தென் விடுதலை விரும்பி. அருண். கேக்குதுங்களா? கேக்குது. சபரி இது பேசிட்டு இருந்தாங்க. ஸோ சபரி பிரேக் டவுன் ஆனது ஐ திங்க் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, பிக் பாஸ் இல்லாம வெளியிலேயே அவர் ஏதோ ஒரு சில விஷயத்தினால மேபி ஹர்ட் ஆயிருக்காரு அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அதோட பிரேக்கிங் பாயிண்டா தான் இந்த வாரம் நடந்த எல்லா நிகழ்வுகளும் சேர்த்து அதை வந்து பிரேக் பண்ணதா எனக்கு தோணுச்சு. ஸோ அவர் அழுதது வந்து இந்த வாரம் நடந்த விஷயத்துக்காக மட்டும் இல்லை, அது வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அவர் அழுதாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுல அங்க இருக்க மற்ற டீம்மேட்ஸோட பிரச்சனைக்கும் அதுல சாரி கேட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் அதை அப்படிதான் பாக்குறேன். நான் ரொம்ப கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆயிட்டாரு. நான் பார்த்த வரைக்கும் சபரி. ஸோ அது இன்னைக்கு அழுதுருக்கலாம், மற்ற நாள் அழுதுருக்கலாம் அப்படின்னு இல்லை. இதுதான் அவரோட பிரேக்கிங் பாயிண்டா இருக்கும் நான் தோணுது. அதாவது இதுக்கு மேல அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. மேபி விஜய் சேதுபதியிலேருந்து எல்லாரும் சொன்னது பிளஸ் நேத்தே அவர் கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஐ திங்க் அந்த ஷூல பேசுறப்ப, ஏன்னா ரெண்டுமே ஒரே நாள் தானே ஷூட் நடக்கும். ஸோ அது ஒரு 4 hours, இது ஒரு 4 hours ஆல்ரெடி இஸ் எக்ஸாஸ்டட். ஸோ அந்த டைம்ல ஐ திங்க் விஜய் சேதுபதி அப்படி பேசுறதுனால இதுதான் அவரோட பிரேக்கிங் பாயிண்டா இருந்து அது கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆயிட்டாருன்னு எனக்கு தோணுச்சு, சபரி பொறுத்த மட்டும். இன்னொன்னு தெரியல, லைக் அது ஓட்டிங் படி வெளியே போனாங்களா எனக்கு தெரியல. ரம்யா இன்னும் ஒரு சில கேண்டிடேட்ஸ்லாம் எப்படி இவ்வளோ ஓட்டு வருதா அப்படின்னு எனக்கு தெரியல, திவாகரை விட. ஏன்னா லாஸ்ட் வீக்கும் பிரவீன் பவன் அவ்வளோ எதிர்பார்க்கல, மற்ற கேண்டிடேட் தான். ஸோ இந்த வீக்கும் எனக்கு அப்படிதான் இருந்தது. பட் தெரியல, மேபி அன்அஃபிஷியல் இருக்கப்ப எல்லாருமே க்ளோஸாக தான் இருந்தாங்க அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தா. பட் நான் எதிர்பார்த்தது ரம்யாவில் வேற எதுனா கண்டெஸ்டன் தான் வெளியே போகணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ஆனால் நேத்தே ரிவீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அப்படி பார்க்குறப்ப ஓகே தான். ஐ திங்க் ரம்யா போயிருந்தேன்னா அவங்க பெருசா இதில் இப்போ கண்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசா இல்லை. ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க தான் போகணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஓட்டும் பெருசா, நான் அப்போ சப்போர்ட்டும் ட்விட்டர்ல பார்க்குறப்ப அவ்வளோவோ இல்லை, அன்அஃபிஷியலும் இல்லை. அப்படி இருக்கப்ப ரம்யா வந்து அதுவும் ஹாட் சீட்ல கூட இல்லை, முன்னாடியே அவங்க அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்றப்ப ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. அவ்வளோ. அண்ட் இன்னொன்று அந்த கேங் அவங்க அவ்வளோ ஓப்பனா பேசுறாங்க நாமினேஷன்ஸ் பத்திலாம். அதை பத்தி ஏன் கேட்கவே இல்லை தெரியல, ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்லலை. அது ஏன் அவ்வளோ ஃப்ரீ பாஸ் தராருன்னு தெரியல, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் அவங்க மற்றவங்களோட பேசுற விஷயத்துக்கு. அடுத்த வாரமாச்சும் கேட்பாரா இல்லை அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்றது போக போக. ஆனா பயஸ்டா இருக்காரு, அது மட்டும் கிளியரா தெரியுது. ஒரு சில கண்டஸ்டன்டோட விஜய் சேதுபதி பேசுறது, மற்ற கண்டஸ்டன்டோட பேசுறது, அந்த பயஸ்னஸ் ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சது இந்த வாரம். அது போக போக அப்படியே பண்ணா அது பார்க்க அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஐ திங்க் பிரஜின் அண்ட் சாண்ட்ராவோட அவர் ரொம்ப ஈஸியா, ரொம்ப எப்படி சொல்றது, அவங்க ஃப்ரீயா நினைச்சதை பேச முடியுது. இப்போ மற்ற கண்டஸ்டன்ட் இப்போ கம்பரிதுனா வேற யாருன்னா அவங்க நினைச்சதை பேச ஸ்டார்ட் பண்ணாலே போதும் உட்காருங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. லைக் கொஞ்சமாச்சும் அப்போ அவரை அப்படி பண்ணிட்டாருன்னா அப்போ அவனுங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பனை பார்க்க வரானுங்க, இவரே போதும் அப்படின்ட்டு உட்கார வச்சிடறாரு. ஸோ அப்படி இருந்தா ஐ திங்க் ஒரு சிலர் மட்டும் தான் ஓப்பனா பேசுவாங்க, இன்னும் ஒரு சிலர்லாம் அப்படியே பேசி தான் மழுப்பி விட்டுருவாங்க. அவ்வளோ. தேங்க்யூ அருண். கார்த்திக். ஹாய் சகோ. வணக்கம் 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 வணக்கம். எல்லாம் ஜாலியா இருக்கீங்களா? வாங்க சகோ, ரேணு சகோ, வணக்கம். சக்தி பங்கு வாங்க வாங்க நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். தோழர் ப்ரோ நேற்று சூப்பரா பேசியிருந்தீங்க. எனக்கு முன்னாடி நான்